வணக்கம். நான் நெய்வேலி பாரதிக்குமார். ஒரு கதை எப்படி திரைக்கதையானது அப்படிங்கிறதுக்கான கதை தான் இப்போ நான் சொல்லப் போறேன். ஏற்கனவே பிகே ஸ்பீக்ஸில் குறுங்கதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொடர்ந்து குறுங்கதைகள் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருப்பேன். நீங்களும் கேட்டிருக்கலாம். அதில் ஒரு குறுங்கதையாக சொன்னப்பட்ட கதை தான் அந்த கடவுளின் பெயர் அப்படிங்கிற நெய்வேலி புத்தகங்காட்சி 2026 மற்றும் தினமணி நாளிதழ் இணைந்து நடத்திய நெய்வேலி புத்தகங்காட்சி வெள்ளி விழா ஆண்டு குறும்படப் போட்டியில் நெய்வேலி படைப்பாளர்கள் பிரிவில் 3வது பரிசை இந்த கடவுளின் பெயர் அப்படிங்கிற குறும்படம் பெற்றது. இதற்கான பரிசினை திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆர் பாண்டியராஜன் வழங்கி கௌரவித்தார்கள். இதை குறும்படமாக எடுக்கிறது அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு ரொம்ப ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஆக்சுவலாக இதனுடைய படப்பிடிப்பு ஷூட்டிங். முதல் ஆஃப் டே கடற்கரையிலையும், அடுத்த ஒரு ஆஃப் டே வீட்லேயும் எடுக்கப்பட்ட குறும்படம் இது. அதோடு இல்லாமல் அவைலபிள் எக்யூப்மெண்ட்ஸ், அவைலபிள் ஆக்டர்ஸ், அவைலபிள் மெட்டீரியல்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த குறும்படத்தை எடுத்தோம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு பெரிய ஃபிலிம்னு நான் இதை சொல்லலை. அதே நேரம் நம்மள்ட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுக்காக பெரிய பட்ஜெட் யோசனை பண்ணிவிட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிளான் பண்ணி ஒரு படமாக எடுக்கிறத விட இது எல்லாராலையும் சாத்தியம். ஏன்னா நான் ஒரு எந்த விதத்துலையும் ஃபிலிமில் ஒரு டெக்னிக்கலி கனெக்டட் கிடையாது. ஒரு எழுத்தாளர் தான். ஒரு எழுத்தாளர் இருக்கிறவன் ஒரு குறும்படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நேரடியாக போகும்போது எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெரிய டீம் வேணும், ஒரு யூனிட் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனாலும் எனக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள் அமைஞ்சாங்க. குறிப்பாக கணேஷ் சசிகலா இதனுடைய கேமராமேன் அண்ட் எடிட்டர், ரெண்டுமே அவர் மொபைலில் தான் பண்ணார். இதனுடைய படத்தினுடைய படப்பிடிப்பும் சரி, இதனுடைய எடிட்டிங்கும் சரி, அவர் மொபைல்லையே பண்ணார். அதே போல் இதில் நடித்த ஃபிலோமின், அதான் அந்த குழந்தையினுடைய அம்மாவாக நடித்தவங்க, அவங்க தன்னுடைய நடிப்பு தான் தன்னுடைய வேலை அப்படின்னு இல்லாமல் அந்த படத்தினுடைய கதைக்கு கூடவே அவங்க சில விஷயங்களை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு ஒரு டிஸ்கஷன், பல யோசனைகளை சொன்னாங்க. அந்த உதயஸ்ரீ பாப்பா நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அது அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிச்சு. அதே போல் ஃபிலமினுடைய சார் ஹஸ்பண்ட் செந்தமிழ் செல்வன் எங்களுடைய யூனிட்டில் தன்னை அறியாமல் தானே தன்னை இணைத்து கொண்டு ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். இந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையை முதல்ல நாங்கள் கேட்டிருப்பீங்க. இது குறுங்கதையாக சொல்லும்போது நேரடியாக ஒரு குழந்தை ஒரு முதியவருக்கு, எழுத படிக்க தெரியாத முதியவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது தன்னை அறியாமல் அந்த குழந்தைய அவருக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி, யாரெல்லாம் கற்று தருகிறார்களோ அவரெல்லாம் கடவுள் தான். ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இதில் நம்ம இந்த படத்தில் ஒரு மொழியினுடைய எழுத்துக்களை வச்சு கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் உலகத்தில் நமக்கு எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவரெல்லாம் குரு அல்லது கடவுள் அப்படின்னு அந்த கடவுளுடைய நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய கண்டென்ட். இந்த கதையாக நீங்கள் கேட்கும்போது, இந்த கதைக்கு திரைக்கதையாக மாறுதும் போது என்னென்னலாம் நம்ம அதுக்கு ஆஸ்பெக்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாஜிக் வைக்கிறோம். இந்த குழந்தை ஏன் போய் யாருக்கும் தெரியாத ஒரு அன்னோன் பர்சனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் வைக்கிறோம். அது இயல்பாகவே இந்த டீச்சிங் ஹேபிட்டுங்கிறது, டீச்சர் தான் எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோ. ஸோ எந்த குழந்தையும் தன்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறது டீச்சராக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ அது டீச்சராக இருக்கணும்னு நினைக்கிது. ஆனால் அந்த குழந்தைகளை அதுக்கு சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்க கிடையாது. ஆனால் அதனால் என்ன பண்ணுது, அது அங்கே இருக்கிற செடி கொடி, வீட்டில் இருக்கிற செடி கொடிகள்லாம் அது சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த முதியவர் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அவர் உறவினர்களால், நண்பர்களால், அவர் படிக்காத காரணத்தினால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டவர், அன்னன்னைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறவர் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை கொண்டு நான் அந்த கதையில் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸில் நம்ம சொல்ல வச்சோம். இதெல்லாம் சொல்லி அப்புறம் அந்த சுச்சுவேஷனை நம்ம இப்போ ஒரு ஃபிலிமாக கொண்டு வரும்போது இந்த கேள்விகள்லாம் எழும் இல்லைங்களா? இந்த கேள்விகளை நம்ம ஃபில்அப் பண்ணுறதுக்காக சில ஷார்ட்ஸ் வைக்கணும். ஆனால் ஒரு கதையை சொல்லும்போது நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லும்போது அது நேரடியாக போய் ஒரு கேட்டல் வழியாக சென்றடைவதுங்கிறது வேறு. ஆனால் பார்க்கும்போது பல விஷயங்களுக்கு கேள்வி இருக்கும்.
அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி சில ஷார்ட்ஸு நாங்கள் இங்கே யோசனை பண்ணி வச்சோம். ஸோ அந்த ஷார்ட்ஸும் வைக்கும்போது இந்த படம் வந்து அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டான ஒரு ஃபிலிம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து தான் உங்களுக்கு ஜட்ஜஸுக்கும் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இதற்காக நெய்வேலி புத்தகங்காட்சி குழுவினருக்கும், நெய்வேலி குறும்பட போட்டி நடத்திய அமைப்பினருக்கும், நெய்வேலி NLC நிர்வாகத்திற்கும் எங்கள் குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ இந்த கதையை நான் முதல்ல சொல்லிடுறேன். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கதையின் தலைப்பு கடவுளின் பெயர். 6 வயது ஆல்பர்ட்டுக்கு எப்பொழுதும் அடுக்கடுக்காய் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா நான்சி வந்து எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறவங்களோ அங்கெல்லாம் அவனுக்கு என்னென்ன கேள்வி தோணுதோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க ஒரு முறை கடற்கரைக்கு கூட்டு போனப்ப, இந்த கடலில் யார் இவ்வளவு தண்ணி கொண்டு வந்து போட்டது, அப்புறம் குரங்கு ஏன் முட்டை போடுறதில்ல, யானைக்கு ஏன் ரெக்கை இல்லை, இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தெரியாத கேள்விக்கெல்லாம் நான்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் கடவுளுக்கு தான் பதில் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. தெரிந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க. அப்போ கடவுளுக்கு எப்படி கேள்வி கேட்கறது, அந்த கேள்வியை அனுப்புறது அப்படின்னு கேட்பான் ஆல்பர்ட். இந்த அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அலைகள் வந்து இந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும், நீ மணலில் எழுது அப்படின்னு சொல்லி. தூரத்தில் பார்த்தா நிறைய பேர் உட்காந்து மணலில் அவங்கவுங்க பேரை எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் நினைப்பான் இந்த கேள்விகளை தான் எழுதிட்டு இருக்காங்கன்னு. ஆக இவனும் கேள்விகளை தான், அவனுக்கு என்னென்ன தோணுதோ அந்த கேள்வியை எழுதி அந்த மணலில் வைப்பான். அலைகள் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் இவன் அந்த அலைகிட்டேருந்து பதில் வரும், கடவுள் பதில் அனுப்புவார் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பான். பதில் வராது. அவன் அம்மாட்ட வருத்தமாக சொல்லுவான், இன்னும் பதில் வரலையே அப்படின்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நிறைய கேள்வி போயிருக்குல்ல, நிறைய பேர் எழுதுறாங்கல்ல, அதனால கடவுள் ஒவ்வொன்றுத்துக்காக பதில் சொல்லுவார், காத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கே ஒரு முதியவர் வந்து உட்காந்துருக்கார். அவர் கேட்பார், தம்பி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. நான் வந்து கடவுளுக்கு கேள்வி எழுதி அனுப்பிட்டு இருக்கிறேன், பதில் வரல, அதான் வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லுவார், பரவாயில்ல தம்பி, உனக்கு எழுத தெரியுது, உனக்கு கேட்குற கேள்வியெல்லாம் நீ எழுதுகிற, எனக்கு அதுவும் தெரியாது, நான் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்படியா, நீங்கள் எழுத படிக்க தெரியாதா, பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்லையா? ஆமாம். அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு நான் எழுத கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கடற்கரைக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு 2 வேலை. ஒன்று கடவுளுக்கு கேள்வி எழுதுறது, இன்னொன்று அந்த முதியவருக்கு ஆவணா சொல்லிக் கொடுக்குறது. அந்த முதியவர் சொல்கிறார், ஒவ்வொரு எழுத்தாக எனக்கு கற்றுக் கொடு, என்னைக்கா ஒரு நாள் என் பேரை நானே எழுதுவேன் அப்படிங்கிறார். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகுது, இவன் நிறைய அவருக்கு கற்றுக் கொடுக்குறான் எழுத்தெல்லாம். ஒரு நாள் இவன் வந்து வேகமாக ஓடியாந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இன்றைக்கி எனக்கு கடவுள் பதில் எழுதி அனுப்பிட்டார் அப்படின்னு. அப்படியா, நீ என்ன கேள்வி கேட்டிருந்தா, என்ன பதில்? நான் உங்கள் பேர் என்னான்னு கேட்டிருந்தேன், அவர் கருப்புசாமின்னு அனுப்பிட்டார். இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, சிரிக்கிறாங்க. அப்படியான்னு அந்த முதியவர் இருக்கிற இடத்த பார்க்குறான், அவர் இல்லை. இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆல்பர்ட் வந்து ஒரு 2 நாள் டூர் சுற்றுலாவுக்காக அவன் பள்ளியில் அவங்க கூட போயிடுறான். நான்சி மட்டும் அந்த கடற்கரைக்கு வராங்க. பார்த்தா அந்த முதியவர் உட்காந்து அங்கே மணலில் ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த முதியவர்கிட்ட போய் அவங்க பார்க்குறாங்க, ஒரு கருப்புசாமி அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கார். இவங்க ஒரு வேடிக்கையாக கேட்குறாங்க, ஓஹோ நீங்கள் தான் கடவுள் பேர் எழுதினவரா அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லைம்மா, இது என் பேர், கடவுளோட பேரை இனிமேல் தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறார். அப்படியா, எழுதுங்க அப்படின்னோடனே அவர் எழுதுகிறார், ஆல்பர்ட், எழுத்தறிவித்தவன் கடவுள்.
ஏமா இவ்வளோ பெரிய தொப்பை? அதுவா, அததான் நிறைய பீஸா சாப்பிடுது இல்ல, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய தொப்பை. நேத்திக்கு நான் தட்டுல எரிச்ச பீஸாவை எறும்பு சாப்பிட்டுச்சுல்ல, அதுக்கு ஏன் தொப்பை பெருசாகல? 2 நாளைக்கு முன்னாடி ரோட்ல ஒரு யானை பார்த்தோம்ல, அதுதான் நீ இறைச்ச பீஸாவை சாப்பிட்ட எறும்பு. இன்னும் 2 பீஸா வாங்கிட்டாங்கம்மா, நிறைய எறும்பை யானையாக்கலாம். அவ்வளோ யானை வந்தா நம்ம வீட்டுல எங்க வைப்போம்? தாங்குமா? அதனால பீஸாவும் வேணாம், யானையும் வேணாம், சரியா? சாமி ஏமா கடல்ல உப்ப கரைச்சாரு? யாராவது ரொம்ப அடம் பண்ணா சாமி கோவத்துல கடல்ல வந்து உப்ப கரைச்சிருவாரு. சாமி ஏமா நம்ம வீட்டு டப்பாக்குள்ள கொட்டக்கூடாது? தெரசா, இப்படியே தொணன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னு வெயி, அப்புறம் உன்னை பீச்சுக்கே கூப்பிட்டு வர மாட்டேன். ஓகே ஓகே. யார்கிட்டமா கேள்வி கேட்டது? சாமி கிட்டதான். எப்படி? ஓ, அங்க கரை தெரியுது இல்ல, அதுல எழுதி வச்சேன்னா அலை வந்து சாமி கிட்ட எடுத்துட்டு போயிடும். அலையெல்லாம் சாமி கிட்டதான் போதாமா? ஆமா, அலை வந்து வந்து சாமி கிட்டதான் போகுது. எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க பாத்தியா? செல்வி, வீட்டு படம் செஞ்சுட்டு சொன்னே, செஞ்சுட்டியா? பிரியா, அங்க என்ன பேச்சு? ஒழுங்கா பாடத்தை கவனி. பக்கத்துல பார்த்து எழுதக்கூடாது. கை நீட்டு. தெரசா, ஸ்கூல் முடிஞ்சு வந்தா ஹோம்வொர்க் பண்ண மாட்டியா? டீச்சர் விளையாண்டது போதும், வா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஹோம்வொர்க் பண்ணலாம். இவர்தான் பெரியசாமி. எழுத படிக்க தெரியாத கை நாட்டு என்பதால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டவர். அன்றன்று கிடைக்கும் வேலைகளை செய்து வாழ்க்கையை நடத்துபவர். ஏன் கவலையா உக்காந்துருக்கா? கடவுள் பேர் என்னன்னு கேட்டு எழுதுன, அதுக்கு பதிலே வரல. உனக்காவது எழுத படிக்க தெரியுது, எனக்கு அது கூட தெரியாது. நான் வேணா உங்களுக்கு எழுத சொல்லி தரட்டுமா? நீ எனக்கு கத்து தெரியா? ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா. நான் சொல்லி கொடுத்துருக்கிட்டே இருக்குல்ல, எச்செல்லாம் துப்ப கூடாது. சரிங்க டீச்சர்.
நான் நாளைக்கு வரேன். கா ஆ ஞா ஞா ஆ. ஏன் இவ்வளோ நீட்டு முடிய வளர்த்து வச்சிருக்கீங்க? உள்ளதான் மூளை வளரல, வெளியாவது இந்த முடி வளரட்டுமேனு வளர்த்தேன். ஐயய்ய இங்க பத்தியா சொல்லு. ஐ, நீங்க சொல்லி கொடுத்தது எழுதி காமிக்கட்டுமா? ஆ இம் மா. சரியா? அம்மா. ஐ அம்மா அம்மா. ஆ ஆ அப்பா அப்பா. ஐ ஐ அப்பா. சரிதானா? அம்மா தேடுவாங்க. ஆ. நான் வீட்டுக்கு போறேன். ஆ. பாய். கடவுள் கிட்ட நேத்துக்குமா கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் அமைச்சிருக்காருமா. நீ என்ன கேட்ட? சாமி அதுக்கு என்ன பதில் அனுப்புனாரு? அவரோட பேர் என்னன்னு கேட்டேமா, கருப்பு சாமின்னு அமைச்சிருக்காருமா. அப்படியா? ம், சரி, இனிமே நிறைய கேள்வி கேட்டு அனுப்பு. கருப்ப சாமி. பாப்பா வரலையாமா? பாப்பா ஸ்கூல் டூர் போயிருக்கா. ஓ, ஆமா, நீங்க தான் சாமி பேர் கருப்பசாமின்னு மணல்ல எழுதுனதா? இது எங்க அப்பா பேரு. என் பேரு பெரிய சாமி. இது என் பேரு. இனிமேதான் கடவுள் பேரு எழுத போறேன். தெராசா. இது என்னுடைய கடவுள் பேரு. யாரு? அன்னை தெரசாவா? அவங்க பல பேருடைய வயிற்று பசிய போக்குனவங்க. ஆமா. நான் சொல்ற உங்க பொண்ணு என்னுடைய அறிவு பசிய போக்கிச்சு. எழுத்தறிவித்தவர் இறைவன்.